சமையல் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும், மாற்றாக மின்சாரம் உள்ளிட்ட இதர எரிசக்தி ஆதாரங்களை சமையலுக்கு பயன்படுத்துவது நல்லது என்றும் நடுவண் அரசு தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டுள்ள போரால் இந்தியாவில் எரிபொருள் நெருக்கடி கவலைக்குரிய விஷயமாகவே நீடிக்கிறது என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். எனினும் சமையல் எரிவாயு விநியோகம் தொடர்பாக பொதுமக்கள் அச்சமடைய தேவையில்லை என்றும், அதே நேரம் எரிவாயுவை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். மாற்றாக சமையலுக்கு மின்சாரம் உள்ளிட்ட இதர எரிசக்தி ஆதாரங்களை பயன்படுத்துவது கூடுதல் நலம் பயக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். வீடுகளுக்கான எரிவாயு உருளைகள் விநியோகம் வழக்கம் போலவே நடைபெற்று வருகிறது என்றும், தற்போது எந்த ஒரு விநியோகஸ்தரிடமும் கையிருப்பு இல்லாத நிலை ஏற்படவில்லை என்றும் கூறினார். வணிக ரீதியிலான எல்பிஜி விநியோகம் தொடக்கத்தில் முழுமையாக நிறுத்தப்பட்டிருந்தாலும் தற்போது பகுதி அளவில் சீரமைக்கப்பட்டுள்ளது என்ற அவர், வணிக பயன்பாட்டாளர்கள் படிப்படியாக குழாய் வழி இயற்கை எரிவாயுவுக்கு மாற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். எரிவாயு உருளைகளை பதுக்குபவர்கள் மற்றும் கள்ளச்சந்தையில் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர், கடந்த சில நாட்களில் நாடு முழுவதும் சுமார் 15,000 எரிவாயு உருளைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்.